நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, வாழ்க்கையில் ஒருபோதும் கடனாளியாகி விடாதீர்கள். கடன் அன்பை முறிக்கும். கடன் சில வேளை கைகாலை முறித்துவிடும். இந்த கடனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் படும் பாடு அது பயங்கரமாக இருக்கின்றது. எதற்காக நாங்கள் கடன் வாங்க வேண்டும்? எளிமையாக வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள். எளிமை என்றால் என்ன? அன்பார்ந்த புண்ணியவான்களே, வீடு நிறையாக பொருட்கள் இருந்தாலும், தனக்கென்று ஒரு வீடு இருந்தாலும், அக்கவுண்ட்லே பணம் இல்லாட்டி அதுவே பாரிய பிரச்சனை வாழ்க்கையில். அதிகமானோர் இன்று கடன் வாங்கி அதில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கூடாது. இந்த கடன் ஒரு மனிதனை நிம்மதியாக தூங்க விடாது. வாங்கும் போது இனிக்கும், வாங்கியதை கொடுக்கும் போது கசக்கும். கடன் ஒரு மனிதன் கொடுக்கும்போது அவர் நம் கண்முனுக்கு கடவுளாக தென்படுவார். மீண்டும் அந்த கடனை நாங்கள் அவர் கேட்கும்போது, கொடுக்க மறுக்கும் போது அவர் எங்களுக்கு யமதர்மராஜாவாக தென்படுவார். கடன் வாங்கும்போது அவர் கடவுள், கடனை திருப்பி கேட்கும் போது அவர் யமதர்மராஜா. என்ன நியாயம் இது? புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே ஒருபோதும் அதிகமாக கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கி அந்த பணத்தில் வாழ விரும்பாதீர்கள். ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைத்து பாவியுங்கள். 2 பேர் இருந்தால் சமையல் அறையிலே சாப்பிடுவதற்கு 2 தட்டு இருந்தால் போதும். உடுத்துவதற்கு ஒரு 5 உடைகள் இருந்தால் போதும். அமர்வதற்கு உரிய கதிரைகள் இருந்தால் போதும். அப்பொழுது வீடுகளிலே அந்தந்த இடத்திற்கு என்ன தேவையோ ஒரு அளவு அது இருந்தால் மட்டும் போதும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. முடிந்தவரை கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். கடனையும் வாங்கி ஒரு வீட்டை கட்டிவிடுவோம். வீடு நிறையாக பொருட்களை குவித்து விடுவோம். இறுதியாக நோய் வரும்போது அந்த நோய்க்கு மருந்து வாங்குவதற்கு கையில் பணம் இருக்காது. மாத்திரை வாங்குவதற்கு கையில் பணம் இருக்காது. சுகர் நோய் வந்த பிறகு போடுவதற்கு ஒரு இன்சுலின் வாங்குவதற்கு பணம் இருக்காது. ஆகாயத்தை பார்த்து படுத்து கொண்டிருப்போம். என்ன நடந்தது எனக்கு? இவ்வளவெல்லாம் செஞ்சு கையில் பணம் இல்லையே என்று சொல்லி. அது இல்லாமல் சில பேர் கடனை வாங்கி வீட்டை கட்டுவார்கள். வீட்டையும் கட்டுவார்கள். சில பேர் தனக்கு தேவையில்லாத அளவுக்கு வீட்டை கட்டுவார்கள். ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு உடை அணிய வேண்டும் என்று நினைப்பார்கள். மற்றவர்கள் வீடுகள் எப்படி இருக்கின்றோ அதே அளவு நாங்களும் அமைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். வேண்டாம். கடன் வாங்கியதால் மனம் அமைதி இல்லாமல் போனது. கடன் வாங்கியதால் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கடன் வாங்கியதால் சிந்தனைகள், துப்புரவான சிந்தனைகள் இல்லாமல் போய்விட்டது. கடன் வாங்கி பெருநாள் கொண்டாட வேண்டும். கடன் வாங்கி செத்த வீடு செய்ய வேண்டும். கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டும். கடன் வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். கடன் வாங்கி இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆனால் கடன் வாங்கி இன்னொருவருக்கு உதவி செய்யக்கூடாது. வாழ்க்கையிலே கடனாக யாருக்கும் பணம் கொடுக்கவும் கொடுக்காதீர்கள். அவரவர்கள் வாழ்க்கையிலே அவரவர்கள் எவ்வளவு பணம் எடுக்கின்றார்களோ, எவ்வளவு சம்பளம் எடுக்கின்றார்களோ, எவ்வளவு ஊதியம் வருகின்றதோ ஊழியத்தில் இருந்து வரவை வைத்து செலவழிக்க வேண்டும். வரவு எவ்வளவோ அதற்கு ஏற்றவாறு செலவு செய்ய வேண்டும். அதற்கு ஏற்றவாறு எங்கள் குடும்பத்தை நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டும். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, உலகத்திலே நிறைய பேருடைய உயிர் இல்லாமல் போனதும், தற்கொலை செய்து கொள்ளுவதும், கனவுகளை காண்பதும் அடுத்தவர்களிடத்திலிருந்து கடன் வாங்கியதால் அதை கொடுக்க முடியாமல் போகும்போது, பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் அதிகரிக்கும் போது, ப்ரெஷர் அதிகரிக்கின்றது, ஹார்ட் அட்டாக் வருகின்றது, தேவையில்லாத நோய்கள் வருகின்றது. இதற்கு காரணம் நீங்களே தான். முடிந்தவரை கடன் வாங்காமல் தான் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் எவ்வளவோ வரவுக்கேற்ற செலவு தன் வாழ்க்கை வாழ்வதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள்.
நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயது மோர்கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதியிலுமா எனது நங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசரொரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். சைவ சமயத்திலெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் நிறைவு செய்து முதலிலே வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி படங்களுக்கெல்லாம் மலர்கள் எடுத்து பறித்து அவற்றை சாத்தி தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். அதன் பின்பு அருகிலே ஆலயம் இருந்தால் ஆலயத்தில் போய் பிரார்த்தனை வழிபாடுகள் செய்யக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் இது ஒரு பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். இது பல இடங்களிலும் நடைபெறுகிறது. இன்னும் ஏனைய இடங்களிலும் நடைபெறாத இடங்களிலும் இது நடைபெற வேண்டும். இந்த பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமையிலே பொதுவாக பாடசாலையிலேயே அந்த பிரார்த்தனை நேரம் முடித்து விடுவார்கள். அருகிலே ஒரு ஆலயம் இருந்தால் அந்த பிள்ளைகளை வெள்ளிக்கிழமையிலே கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற பழக்கமும் வந்துவிடும். அமைதியாக சென்று அங்கு இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது இறை சக்தியும் அவர்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிள்ளைகளை இவ்வாறு சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று பழக்க வேண்டும். இது யார் செய்ய வேண்டிய யாருடைய பொறுப்பு? இது அப்பா அம்மா இல்லை பொறுப்பு. ஆசிரியர்கள், சமயபாட ஆசிரியர்கள், அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள். இது பிள்ளைகள் தயவு செய்து யாருமே தவறாக எண்ணக்கூடாது. நேரில் பல இடங்களில் பார்த்ததினாலே இதை சொல்லுகிறேன். இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கோவிலுக்குள்ளே அனுப்பிவிட்டு டீச்சர்மார் 4 பேரும் அதில் உட்காந்து பக்கத்து டீ கடையில் டீயை வாங்கி குடிச்சிட்டு வடையும் வாங்கி சாப்பிட்டு கொண்டு அதில் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு போய் ஏதோ அரையும் குறையுமாக சொல்லிவிட்டு அந்த 15 நிமிஷத்தை வினகர்த்தி விட்டு வந்து விடுவார்கள். அப்புறம் இந்த ஆசிரியர்கள், சமயபாட வகுப்பு ஆசிரியர்கள், அந்த வகுப்புக்குரிய ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு தான் பாடசாலையில் கொண்டு வந்து பிள்ளைகளை விடுறது. அந்த பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் இருக்கின்ற நேரத்தை விட அதிகம் பிள்ளைகள் இருப்பது ஆசிரியர்களோடு. அவரை நல்வழிப்படுத்துவதற்காக. எனவே நல்லவற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஒழுங்கு முறையில் ஒருவர் பின் ஒருவராக அழகாக செல்ல வேண்டும், அமைதியாக செல்ல வேண்டும். கோவிலில் போய் அமைதியாக இருக்க வேண்டும். கூட்டு பஜனை நடக்கின்ற பொழுது வாய்விட்டு பஜனைகள் படிக்க வேண்டும். சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவசரமாக சிவபுராணத்தை பாராயணம் செய்யக்கூடாது. இது சிவபுராணம் படிக்க வேண்டும் என்பதற்காக நமச்சிவாய வாழ்க நலந்தால் வாழ்க எப்பொழுது நஞ்சு நீங்கள் அந்த வாழ்க்கை கோக்கலியாண்டா என்ன சொல்லுகிறார் இவருக்கும் விளங்காது, பக்கத்தில் உள்ளவங்க விளங்காது, என்னன்னு தெரியாது.
அமைதியாக சரணகமலாலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் பண்ணண்டார். நீ ரொம்ப நேரம் மத்தியாக்களங்கெல்லாம் சாமி கும்பிட தேவையில்லை, அரை நிமிடமாக இருந்தாலும் தவமுறையிலே நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். கொஞ்ச நேரம் நாங்கள் சாமி கும்பிட்டாலும் மனதிலே நிறுத்தி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க. இது சொல்லுறவர்களுக்கு புரியாட்டியும் கேட்குற நாள் பிள்ளைக்காது புரியும். அமைதியாக அழகாக ஆறுதலாக சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் அது பாடாந்திரம் வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதும் வாழ்வு உயர்வுகளையும் தரக்கூடியது. அதனாலே தான் மணிவாசகர் கூட இந்த சிவபுராணத்தை ஏன் தான் சொல்லுகிறேன், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை ஏன் பாடினேன், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்ற முற்பிறவிலே செய்த முந்தை வினைகளெல்லாம் கூட ஓய்ந்துவிடும் என்ற அளவிலே சிவபுராணத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சிவபுராணத்தை நாமும் பாராயணம் செய்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுப்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. صدق الله العلي العظيم. மேலான சங்கைக்குள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய நேர்களே, உதஹியாவினுடைய சிறப்பு வரலாற்று பின்னணியை தொடராக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 13 ஆண்டுகளுக்கு பின்னால் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் என்று சொல்ல, மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையே அல்லாஹ்வினுடைய கட்டளையா, தயங்காமல் நிறைவேற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளியாக இருப்பேன். இப்போ மகன் அழைத்து கொண்டு போகிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றத்துக்கு. போகிற வழியில் ஷைத்தான் இடையில வந்து சில வஸ்வசாக்களை போடுகிறான், வழி மறுக்கிறான். அந்த கட்டத்தில் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுக்கு கல் எறிகிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போனால் ஜம்ராவில் கல் எறிகிறது அப்படின்னு சொல்கிறது. ஒரு தடவை எறிகிறாங்க, திரும்ப கொஞ்சம் முன்னுக்கு போகும் பொழுது திரும்ப ஷைத்தான் வந்து வழி மறுக்கிறான். குழந்தையா கொலை செய்ய போகிறீங்க, உங்களோட குழந்தையா கொலை செய்ய போகிறீங்க, சில ஊசலாட்டங்களை சில தடுக்கல்களை வழி மறுக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2வது தடவை அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போக்கல 3வது தடவை வந்து வழி மறுக்கிறான். 3 தடவை அடிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு ஹஜ்ஜுடைய கடமையில் ஜம்ராவில் கல் அடிக்கிறது என்பதாக அடையாளம் விடப்பட்டிருக்கிற அந்த 3 இடங்களும் ஷைத்தான் நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழி மறுத்த சில 3 இடங்கள். தொடராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனுடைய கையை கெட்ட மகனை பெரட்டி குர்பானுக்கு நெருங்குறாங்க. வரலாறுல வருது, மகன் சொல்கிறார், வாப்பா என்னுடைய கையையும் காலையும் கெட்டிட்டாருங்க, ஏண்டா சில வேளை இனி அறுக்கும் பொழுது நான் துடிப்பேன், அந்த துடிப்பு உங்களோட உள்ளத்தில் வருத்தத்தை உண்டாக்கும். கையை கெட்டுறாங்க. ஆடையை கலட்டும்படி மகன் சொல்கிறார். 2வது விஷயம், ஏண்ட ஆடையில் இனி அறுத்த ரத்தம் பட்டுட்டா அதை பார்த்தேன் தாய் தாங்க மாட்டா. மேலான சங்கைக்குள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆச்சரியமான ஒரு தியாகம். ஆடையும் கலட்டுறாங்க. அறுக்க நெருங்கும் பொழுது மகன் சொல்கிறாரு, தந்தையே என் முகத்தை பெரட்டி மண்ணில் சாய்ச்சி அருங்க, என் முகத்தை பார்த்து கொண்டு அறுக்கும் பொழுது உங்களுக்கு அறுக்க மனம் வராது, நீங்கள் அறுக்காவிட்டால் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மறுத்தவராக மாறுவீர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பெரட்டி கத்தி எடுத்து கழுத்தில் கையை வச்சு அறுக்கிறாங்க. மேலான சங்கைக்குள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, நேர்களே, நல்ல விளங்கணும். பெத்த பிள்ளைய அறுக்கிறத பார்த்து சந்தோஷம் அடைகிற எந்த தேவையும் எங்களோட ரப்புக்கு இல்லை. மகனை அறுத்து எங்கட அல்லாஹ் சந்தோஷம் அடையணும் சொல்லி எந்த தேவையும் இல்லை. எங்கட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, ஏண்ட இப்ராஹிம் யார் எந்த அளவுக்கு நெருங்குவாரோ
அந்த அளவுக்கு தியாகங்கள் கூடும். ஏண்ட இப்ராஹிம் எனக்காக வேண்டி எதையும் செய்ய துணிவாரா? அறுக்கிறாரு அறுபடுதில்லை, கத்தி அறுக்கிறாரு அறுபடுதில்லை. கோவத்தால் கத்தி எடுத்து பக்கத்தில் இருந்து ஒரு பாறாங்கல்லுக்கு தூக்கி வீசுறாரு. அந்த கத்தி பட்ட பாறாங்கல்லு பிளந்து அங்கிருந்து ஒரு ஆடு வெளியே வருது. சில ரிவாயத்துகளில் அந்த ஆடு தக்பீர் சொல்லி கொண்டு வந்ததாகவும் இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். தக்பீரை சொல்லி கொண்டு வந்ததாகவும், அதுக்கு பின்னால் அல்லாஹ் நபியே கது சத்தக்த ருயா, அல்லாஹ்வினுடைய அந்த கனவை நீங்க உண்மையாக்கிட்டீங்க. உங்களோட குழந்தைய அறுக்கிறத பார்க்கறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நீங்க அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றீங்களா? இதை தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற பாக்கியம். இப்போ உங்களோட குழந்தைக்கு பதிலா அந்த ஆட்டை அருங்க. மேலான சங்கைக்குள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை தான் அல்லாஹ் எங்களுக்கிட்டையும் எதிர்பார்க்கிறான். என்ன எதிர்பார்க்கிறான்? எந்த பணத்தோடு எங்களுக்கு முஹப்பத் நிறைஞ்சிருக்குதோ, எந்த பணத்தினுடைய அன்பு நிறைஞ்சிருக்குதோ, இந்த பணத்தை தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி உதஹியா கொடுக்க தயாரா? ஒரு ஆட்டினுடைய விலை ஒரு 35,000 40,000க்கு ஒரு ஆடு வருஷத்துக்கு ஒருக்க உதஹியாவுக்காக வேண்டி நீங்க தயாரா? ஒரு மாட்டில் ஒரு மாடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஒரு மாடு வாங்குறதுக்கு நீங்க தயாரா? வருஷத்துக்கு ஒருக்க. அப்படி ஒரு மாடு வாங்கல 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்க தயாரா? ஒத்தட பங்கு 35,000 ரூபா 40,000 ரூபா வரும். வருஷத்துக்கு ஒருக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்படி செலவழிக்க நான் தயாரா? இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பின்படி நாங்களும் இப்படியான குர்பான்களை கொடுத்து நெருங்க அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை அழைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சேதன பசலை, ரசாயன பசலை ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் அல்லவா? இதனை பயன்படுத்தித்தானே நாங்கள் விவசாயங்களை மேற்கொள்கின்றோம். இன்றைய நாட்களில் நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே, மனிதன் சீக்கிரமாக அவன் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பணம் திரட்ட வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விதங்களெல்லாம் ரசாயன உரங்களை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி, நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கேரட், ஒரு லீக்ஸ், ஒரு பீட்ரூட், ஒரு போஞ்சி, எந்த மரக்கறியாக இருக்கட்டுமே அதனுடைய அளவும் இப்பொழுது உற்பத்தி செய்கின்ற பொருட்களுடைய அளவை நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? இப்பொழுது ஒரு கேரட் 1 கிலோ, ஒரு பீட் 1 கிலோவுக்கு மேலாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த ரசாயன உரத்தின் நிமித்தமாக மனிதன் இந்த பூமியை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான், அவனை அழித்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, கடவுள் இந்த பூமியை படைத்த பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னார், நீ மனிதா இந்த பூமியை நன்றாக பண்படுத்த வேண்டும். அது எப்படி பண்படுத்த வேண்டும்? அடுத்த சந்ததியும் இந்த பூமியை பயன்படுத்துகிற அளவுக்கு நீ அதனை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே அந்த ஏதேன் தோட்டத்தை பாரம் கொடுத்ததை, பொறுப்பு கொடுத்ததை, அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே, நம்ம வீட்டை சுற்றிலும் நாங்கள் எப்படியான தாவரங்களை வளர்க்கிறவர்களாக காணப்படுகின்றோம், இயற்கையை நாங்கள் எப்படி பேணி பாதுகாக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். இன்றைய நாள் வேர்ல்டு க்ரீன் ரூஃப் டே என்று சொல்வார்கள். அதாவது வீடுகளிலே கூரையிலேயோ அல்லது மொட்டை மாடியிலேயோ அல்லது வீட்டை சுற்றிலுமோ நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வீட்டை சுற்றிலும் பச்சையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் மரங்கள், செடிகள், கொடிகள் இவற்றையெல்லாம் வளர்க்க வேண்டும்ங்கிறதை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நாட்களையெல்லாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது தெரியுமா? மனிதன் மறந்து போய்விட்டான். பாருங்கள், முதலாவது தொழிற்சங்க போராட்டமானது சிகாகோவிலே உருவான பொழுது என்ன சொன்னார்கள்? 8 மணி நேரம் மனிதனுக்கு உறக்கம் தேவை, 8 மணித்தாலும் அவன் தொழிலுக்கு போக வேண்டாம், மிகுதி 8 மணித்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னுடைய வீட்டுக்கு சென்று வீட்டை சுற்றிலும் தன்னுடைய சுற்றுச்சூழலுக்கு வேண்டிய
அனைத்து காரியங்களும் அவன் ஈடுபட வேண்டும். அப்படியானால் அவன் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும், வீட்டு தோட்டத்தை செய்ய வேண்டும், மரக்கறிகளை அவன் நட வேண்டும், பூந்தோட்டங்களை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் மிகுதி 8 மணித்தாலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு யதார்த்தத்தில் நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? மனிதர்கள் 8 மணித்தாலும் ஒழுங்காக நித்திரை கொள்ளுவதும் கிடையாது. 8 மணித்தளத்துக்கு அதிகமாக இன்றைக்கு தொழில் புரிகிறவர்களாக காணப்படுகிறார்கள். வீட்டுக்கு வந்தால் களைப்படைந்தவர்களாய் தங்கள் வீட்டை சுற்றிலும் இப்படிப்பட்ட தோட்டங்களை உருவாக்குற பழக்கமும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே தான் இந்த நாட்களை இன்றைய நாட்களிலே நினைவு கூறும்படியாக எங்களுக்கு முன்வைக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கின்றோம்? எங்களுடைய வீட்டுக்குள்ளே சுற்றிலும் எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் எப்படியாக வைத்திருக்கின்றோம்? சற்று உங்களை கேட்டு பாருங்கள். இறைவன் எதிலே பிரியப்படுகிறவராக இருப்பார்? இறைவன் படைத்த உலகம் அல்லவா? அப்படியானால் இறைவன் விரும்புகிறபடியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயற்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே அவர் திருப்தி உடையவராக, எங்களை பார்த்து மனமகிழ்ச்சி உடையவராக காணப்படுவார். ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய அருட்செய்திகள் ஒவ்வொன்றையும் இயற்கையை மையமாக வைத்து அவற்றை உதாரணமாக எடுத்துத்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். கடுகு விதையை எடுப்பார். அது மாத்திரமல்ல, இயற்கையில் என்னென்ன காரியங்கள் அவர் அனுதினம் கண்டாரோ பார்த்தாரோ அதனைத்தான் தனக்கு உதாரணமாக எடுத்து அவர் அங்கே விளக்க கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியானால் பிரியமான கடவுளுடைய மக்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வீடுகளிலே பச்சை நிறமாக அனைத்தையும் வைத்து கொள்வதற்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் கடைக்கு போய் பொருட்களை வாங்குகிற பழக்கம் வந்து விட்டது. ஒரு தக்காளி செடியை நடுவது கிடையாது, ஒரு பச்சை மிளகாய் செடியை நட்டு வைப்பது கிடையாது, ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டு வைப்பது கிடையாது, ஒரு கருவேப்பிலை கண்ணை நடுவது கிடையாது, ஒரு கொய்யா மரத்தை நட்டு வைப்பது கிடையாது. பிரியமானவர்களே, மீண்டுமாக இறைவன் இந்த காலவடையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மனிதா, நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் உனக்கு நான் இலவசமாக கொடுத்த இயற்கையை நீ பாதுகாக்காமல், அதனை பராமரிக்காமல் ஏனோ தானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படியே நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய பிள்ளைகளுக்கோ, உன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கோ, உன்னுடைய சந்ததிக்கோ இந்த தேசம் இல்லாமல் போய்விடும், இந்த உலகமே இல்லாமல் போய்விடும். ஆகவே நின்று நிதானித்து உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள் என்று சொல்லி இறைவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் மறந்துவிட்ட இந்த புதிய நாளிலே இதனை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். இதற்காக உங்களுடைய காலத்தை நேரத்தை செலவிட்டு இறைவனை மகிழ பண்ணுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.